நம்முடைய குடும்பங்களிலே ஜெபித்து தாயினுடைய ஆசையும் பரிந்துரையும் பெற்ற மக்களாக நாம் வாழவும் நம்முடைய திருத்தலத்தில் வீட்டிற்கும் மகதலாமதி வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து புனிதருடைய ஆசையும் அருளை நாம் பெற்று ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் வாழுகின்ற பகுதியிலே ஆண்டவருடைய அன்பின் சாட்சிகளாய் வாழ மகதல மரியாவின் அன்பு பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னை பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னை பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்னை பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தர் முன்ன பெண்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவை நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, உங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா விண்ணுலக பாதையில் நடத்துகிறோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது உடனடியாக திருப்பலி ஆரம்பமாகும். சேலம் மறைமாவட்ட பொருளாளர் மற்றும் சேலம் மறைமாவட்ட குருக்கள் தலைமையில் இப்பொழுது திருப்பலியானது ஆரம்பமாகும். திருப்பலிக்கு அனைவரும் தயாராகுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியானது குணமளிக்கும் சிறப்பு திருப்பலியாக நிறைவேற்றப்படும். நமது சேலம் மறைமாவட்ட பொருளாளர் அருள்பணி முனைவர் ஸ்டான்லி குமார் அவர்கள் தலைமையில் மற்றும் மறைமாவட்ட குருக்கள் இணைந்து
இத்திருப்பலியை நமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். அனைவரும் இத்திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு, பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித மரிய மதலேனாள் திருத்தல பெருவிழா திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பொது காலம் 16ஆம் வாரத்தின் திங்கள் கிழமையான இன்று இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வெளியேறிய நிகழ்வையும் பார்வோனின் மனமாற்றத்தை பற்றியும் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வெளியேறிய பின் பார்வோன் தனது மனமாற்றத்தால் அவர்களை பின்தொடர்ந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். இந்த நிகழ்வு ஆண்டவரின் வல்லமையையும் அவர் தம் மக்களை பாதுகாக்கும் விதத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் என்றும் கைவிட மாட்டார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. சிறப்பாக இத்திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள நாம் சேலம் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை ஸ்டான்லி குமார் மற்றும் குருக்களை அன்போடு வரவேற்பதில் மதியம்பட்டி இறை சமூகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நான் ஆண்டவரை கண்டேன் என உயிர்த்த இயேசுவின் ஒப்பற்ற மாட்சியை மனிதருக்கு அறிவிக்கும் முதல் தூதுவராகும் பேச்சினை பெற்ற நம் புனிதையின் திருவிழா முதல் நாள் திருப்பலியில் சாதி மத இன வேறுபாடு காணாமல் இப்புனித பூமிக்கு வருகை புரிந்துள்ள திருப்பயணிகளாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் நம்மை தம் அளவில்லா அன்பாலும் இரக்கத்தாலும் கருணையாலும் நிறைத்து பாவத்தையும் அதன் கவர்ச்சிகளிலிருந்து விடுபடவும் நோய் நீங்கவும் நாம் புனிதையைப் போல் நற்செய்தியின் தூதுவர்களாய் மாற தேவையான வரங்களால் நம்மை நிரப்ப புனித மரிய மதலேனாள் வழியாக இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதி வாழ்வினை உணர்ந்திடுவோம், ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இந்த அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். நாளிலுவே நம்மை பண்பாக்கும் நாளிலுவே, பொன்னான நாளிலுவே நம்மை பண்பாக்கும் நாளிலுவே, நீ கூட்டி வந்தார், மாறிட வாழ்வினை தேடி தந்தார், நீ நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. இதை உணர்ந்திடவே, இதை பணிந்திடவே, மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் நுழைவோம் என்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம் என்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளின் அருளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலும்
தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சத்தத்தை காணுமே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? இங்க நல்லா இல்லைன்னா உலகத்துல எங்கேயுமே நல்லா இருக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவரே உமது சமூகத்தில் வாழ்கிற ஒரு நாள் வேறிடத்தில் வாழ்கிற 1000 நாட்களுக்கு சமம்னு சொல்றாரு. திருப்பாடல் 34:8 சொல்லுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்னு சொல்லுது. ஒரு சின்ன குட்டி பாப்பா ஐஸ்கிரீம் அப்படி அவ்வளவு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாமியை நம்ம அனுபவிக்கிறோம். அதான் பைபிளுடைய அருமையான வரவேற்பு. இந்த நல்ல நாடுல ஒரு அழகான மாலை பொழுதுல கடவுளுடைய கிருபையினால நம்ம இங்க இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கடவுளுடைய கிருபையில அங்க இருக்கிறோம். நம்ம ஒன்றும் கொசுறு கிடையாது. கொசுறுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊர்ல கத்திரிக்காய் 1 கிலோ வாங்கினீங்கன்னாக்க வாங்கிட்டு வரலாம், ஆயா கூப்பிடுவோம், தம்பி இங்க வாசாமி அப்படிங்கும். என்ன ஆயா அப்படிமா, ஒரு காய் எடுத்து போடும். எதுக்காயா? கொசுறு எக்ஸ்ட்ரா. இங்கிலீஷ்ல சொல்லுங்க டிப்ஸ். நாம கொசுறு கிடையாது, சாமி முன்னாடி உசுறு. என் முன்பாக நீ விலையேற பெற்றவன், நீ என்பாக மதிப்பு பெற்றவன், உன்னை நான் அன்பு செய்கிறேன்னு சொல்றார். உன்னை நான் அன்பு செய்கிறேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தங்க? என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் உன்னை அன்பு செய்கிறேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I love you. ஐ லவ் யூன்னு. உலகத்துல எந்த மதத்திலையும் எந்த ரீதியிலையும் பக்தன் கடவுளை பார்த்து ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடவுள் பக்தர்களை பார்த்து, தன்னுடைய நம்பிக்கையாளர்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது நம்ம ஏற்றப்பட்டதான். ஜோர கைத்தறி சாமிக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. என்ன ஒப்புகளாம் தட்டக்கூடாது, ஒப்பு தட்டலாம் போயிருங்க. சாமிக்கு நாம கொசுறு கிடையாது, உசுறு. அவருடைய உயிரா நம்மள நினைக்கிறாரு. நாமளும் சாமியை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் உயிர், ஆண்டவரே நீர் ஏதோ ஒரு சக்தி கிடையாது, என்னுடைய உயிர், என் இதயம், என் இதயத்தின் துடிப்பு, இதயத்திற்குள்ளாக இருக்கிற உயிர், ஆண்டவரே வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன் என்று வாழ்ந்த மதலின் மரியாதை போல நானும் வாழ்வேன் ஆண்டவரே. நீர் என் உயிரான இறைவன், என் உயிருக்கு உயிரான இறைவன். ஒரு பாடல் பாடி திருப்பதி நாம் கடந்து செல்வோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரோடு கலந்து என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். 2 நைட்டுங்க, 2 நைட்டு அந்த அம்மாவால பொறுத்துக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கருக்களிலே யாருக்கும் பயப்படாமல், எதற்கும் பயப்படாமல் தன்னும் தனியனாய் ஒரு பெண்ணொருத்தி செத்து போன ஒரு ஆண்டவரை தேடிக்கொண்டு போகிறாள். எவ்வளவு ஒரு வெறித்தனமான அன்பு இருக்கணும், அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். சாமினா அந்த அம்மா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ உசுறு. செத்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? தேவையில்லை. அந்த முகத்தை பார்க்கணும், அந்த உடலை தொடணும், அவர் என் கூட இருக்கணும், நான் அவர் கூட இருக்கணும். அதான் பாசு. ஆண்டவரே உண்மை நினைக்கும் போது உலகமெல்லாம் மறக்குது, உணர்வெல்லாம் புத்துணி பெறுகிறது. அந்த வார்த்தை பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னாமம் துதிக்கையிலே
ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே நீர் என் உயிர் ஆண்டவரே, எனக்குள்ளாய் வாழ்கிற ஜீவன் ஆண்டவரே, என்னை இயக்குகிற என் சக்தி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக, கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. குடும்பமாக இந்த திருத்தலத்துக்கு வருவதற்காக, தொழில் முன்னேற்றம் அடைந்ததற்காக, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி கொள்கிறேன் சாமி. என் உயிரே உம்மை துதிப்பேன். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையணும்னாவே கை காலெல்லாம் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவோம். சாமியினுடைய திருப்பலிக்குள்ள வரோம். உள்ளத்துல அழுக்கு இருக்கக்கூடாது, காயம் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, வைராங்கியம் இருக்கக்கூடாது, பகைமை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. தலை தாழ்த்தி அவனோட மன்னிப்பு கேட்டு திருப்பலியை தொடர்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆயால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிகின்றோம். உம்மை மகிமை படுத்துகின்றோம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவரே இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவரே இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவா, நீரு மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவா, என் மன்றாட்டை அருள்வே. தங்கள் பலத்தில் வீட்டிருப்பவரே,
இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதலாக மகதலா மரியாவிடம் ஒப்படைத்துள்ளார். இதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் வரமருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் தேவனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கள் தங்களாகவே உன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, திருவசனங்கள் 15, 24, 30 மற்றும் 34 முடிய. மோசே திருமலையில் இருந்து இறங்கி வந்தார். முன் பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன. அப்பலகையில் கடவுளால் செய்யப்பட்டவை பலவைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் கடவுள் எழுதுவதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாலைவனத்திலிருந்தும் எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான். இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டிகளையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் போன்றது. அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்தது, வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான கொடியன மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை கூட்டிச் சென்றார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் கொள்ளாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றார். நானும் அவளிடம் பொன்னளித்தவர்கள் சுழல் தருபவர்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தார். நான் அதனை நெருப்பில் போட இக்கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்களும் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள்.
இப்போது நான் மலையேறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திருப்பி வந்து, ஐயா, இம்மக்கள் தங்களுக்கு பொன்னால் செய்தவைகளை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்போது நீர் அவர்களை பாவத்தில் மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரே, மோசேயிடம், அவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானே, அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல்வேன். இதோ என் தூதர் என் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். 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 உம் நாச்சின் மூச்சால் நீத்திரர்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரன நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின, என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உமது காற்றை வீச செய்தி கடல் அவர்களை மூடி கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரள்களில் அவர்கள் போல் அமிழ்ந்தன. நீரும் அது வழக்கை நீட்டினி, நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார்.
Alleluia, 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 alleluia. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகின்றாய் என கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடர்களிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாநிலம் கடந்து நானிலம் கடந்து பல்வேறு சவால்களை சந்தித்து இந்த ஆண்டின் திருவிழாவிற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பு புனிதையாக்கிய புனித மதலேன் மரியாள் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். திருப்பாடல் 20 இறைவசனம் 4 சொல்வது போல, ஆண்டவர் உங்கள் மனம் விரும்புவதை உங்களுக்கு தருவாராக. திருப்பாடல் 20 இறைவசனம் 5 சொல்கிறது போல, ஆண்டவர் உங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. God bless you. அன்புக்குரியவர்களே, மதலேன் மரியாளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிந்திக்க வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு காட்சியை மட்டும் உங்கள் கண் முன்பாக படம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். நான் செமினேர்ல பிரதரா இருக்கக்குள்ள பட்டம் வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரதரா வந்து அந்த பங்குல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்.
மதியானம் 2 மணிக்கு ஒரு தம்பி வந்து கூப்பிட்டா. அப்படி அந்த தம்பி பேரு பெர்னாண்டஸ். என்ன விஷயம் என்ன அப்படின்னு, வாங்க அப்படின்னாரு. பங்கு சம்பர் தூங்கிட்டு இருக்கிறாரு. வந்து நம்ம மத நேரத்துல நான் வெளியிலேயே போயிட்டு வந்தா எங்க கேட்பாரு அப்படின்னு, வாங்க கை காமிச்சா. அப்படி நான் பின்பக்க கதவை திறந்து வெளியே போனா என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போனார். போனா பக்கத்துல போனா பங்கு மன்றத்துக்கு பின்னாடி ஒரு ரூமு, அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு ரூமு. அப்படியே சஸ்பென்ஸா கூட்டிட்டு போய் உட்கார வச்சாரு சேர் மேல. பார்த்தா ஒரு பேப்பரு, ஒரு பேனா, ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எல்லாம் இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். மாசுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதணுமா அப்படின்னு. இல்ல, என் ஃப்ரெண்டு MA BEd இங்கிலீஷ் டீச்சரு, ஒரு லவ் லெட்டர் எழுதுங்க அப்படின்னா. டே நீ லவ் பண்றதுக்கு நான் லவ் லெட்டர் எழுதுறதாடா? முன்ன பின்ன செத்தா சுடுகாடு தெரியும், எனக்கு எந்த லவ் லெட்டர் எழுத தெரியும்னா? ஏன்டா எழுத சொல்ற? அதான் பிரசங்கெல்லாம் வைக்கிறீங்களா இங்கிலீஷ்ல, எழுதுங்க ஒரு லவ் லெட்டர் அப்படின்னா. ஒருவேளை உன் லவ் சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, நான் தான் எழுதுனேன்னா அம்பேல் அவ்வளவுதான், நம்மளுக்கு துரத்து விட்டுருவாங்கடா. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எழுதுங்க. அதனால இந்த கடைசி ரூம்லோட உட்கார நானும் சரி எழுதுனேன். எழுதிட்டு விட்டேன். அவன் ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு போயிட்டான். போகும்போது கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா நீ இங்கேயே தானே படிச்ச, நீ எழுத வேண்டியது தானே அப்படின்னு. இங்கிலீஷ்ல நான் எழுதுனேன், அவ டீச்சரு கிராமர்லாம் திருத்தி இவ்வளவு தப்பு இருக்குன்னு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். சேர்றா நான் பாடா போய் குடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அடுத்த வாரம் பங்குக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே நின்றுட்டு தான், அட பாவிமா இங்கே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இப்ப என்ன குண்டு போட போறானோன்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு, சக்சஸ் டபுள் சக்சஸ் அப்படின்னா. வெரி குட் வெரிகிலையும் சொல்லி தொலைறாத அப்படின்னு. அப்புறம் அவன் திறந்து ஒரு டப்பா வச்சது, டப்பாவை திறந்து காமிச்சான். பார்த்தாக்க 460 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் 460 ரூபாய். எல்லா கலரும் இருக்குது அதுல, லாக்மேல எல்லாம் பரின. எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களான்னு. யாருக்குடா இப்படி வாங்கிக்கிற, தங்கச்சிக்கா அப்படின்னு. இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. சரி போடு. அடுத்த வாரம் பார்த்தா அதை விட பெரிய டப்பா திறந்து பார்த்தா ஹை ஹீல்ஸ். அவன் சம்பளமே 600 ரூபா தான் ஒரு நாளைக்கு. இது பார்த்தா 1200 ரூபா ஹை ஹீல்ஸ். ஏன்னா இப்படி கொடுத்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக எதனாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் பூசி கரெக்டா ஆரம்பிக்கிறது, வருகை பாடல் ஆரம்பிக்குது. அங்க உடுப்பு போட்டு வரோம். அதனால உடுப்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அவன் நின்றுட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னு. என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கிறேன், செகண்ட் பில்லர் கிட்ட நிற்கும், பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குது அப்படின்னா. பூச வைக்கிறதுக்கு போறேன்னா இது யார் பத்துக்கிறாங்க பார்த்து சொல்றதாடா. ஏடா பாரு போங்க பிரதர், எது சொல்லுங்க, எது சொன்னாலும் நான் நீங்க சொல்றதா செய்வேன் அப்படின்னா. நானும் மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் உள்ளதுக்கிட்டே அதெல்லாம் பாடி இதெல்லாம் முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த புள்ள பெஞ்சு பிளாட் போட்டு நெத்தி சுட்டி வச்சு ஒட்டியானம் போட்டு அப்படி குளிச்சுட்டு முடியெல்லாம் பாருங்க நின்றுட்டு இருந்துச்சு. என் பிரசங்கமே மறந்து போச்சு. அடுத்து என்ன சொல்ல போறோம்னு எனக்கு தெரியல. அடாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இப்படி கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரொம்ப அமைதியாயிட்டான், சைலண்டா ஆயிட்டான். பெர்னாண்டஸ் பேசுறது இல்லை, அமைதியா இருந்தான். யார்ட்டையும் வந்து இன்செப்ட் எடுக்க மாட்டான், யார்ட்டையும் கலகலப்பா சிரிச்சு பேசாம இருந்தான். கேட்டாக்க என் ஃப்ரெண்டு மேல உனக்கு என்ன அக்கறைன்னு சொல்லி கேட்பானோன்ட்டு அமைதியா இருந்தேன். ஒரு நாள் டீ ஷாப்ல உட்காந்துருக்குல கேட்டேன், பெர்னாண்டஸ் யூத் லீடர் நீ நல்லபடியா இருக்கணும், ஆனா நீ ஏன் இப்படி சோகமா இருக்கிற, தனியா இருக்கிற, லோன்லியா இருக்கிற, என்னடா விஷயம்னு சொல்லி கேட்டேன். ஏன்டா ஏதாவது கேத்தரின் உன் ஃப்ரெண்டோட சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து கார்பெண்டர் ஆசாரி வேலை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 600 ரூபா, 30 வருஷத்துக்கு முன்னாடி 600 ரூபா, ஓவர் டைம் செஞ்சாக்க 700 ரூபா 750 ரூபா கிடைக்கும். அவன் MA BEd இங்கிலீஷ் மீடியம், நுனி நாக்கில் இங்கிலீஷு, ஹை ஹீல்ஸு, ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறா. நான் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கக்குள்ள என் கிஃப்டை வேணும்னு வாங்கிக்கிட்டான். நான் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னப்ப அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஹி வாண்டட் மை கிஃப்ட்ஸ் நாட் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சான். அவளுக்கு என்னுடைய பரிசு பொருட்கள் எல்லாம் வேண்டதா விருப்பமா இருந்துச்சு, ஆனா என்ன விரும்பல ஃபாதர் அப்படின்னு அழுதான். தோல்மன் அப்படியே சாஞ்சிட்டு, கவலைப்படாதரா, சாமி ஏதாவது நல்ல பிள்ளைய அவனுக்கு கொடுப்பாரு, கவலைப்படாது சொல்லி இது பண்ணான். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன், இந்த சின்ன நிகழ்ச்சி ஒரு தமாசா இருந்தாலும் சரி, எதுக்காக சொல்றேன்னா, கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும், கடவுள் கொடுக்கிற கிருபை வேணும், கடவுள் கொடுக்கிற இரக்கம் வேணும், கடவுள் கொடுக்கிற மன்னிப்பு வேண்டும். ஆனா நாம நம்மளதான் இருப்போம் இல்லைங்களா? அந்த பொண்ணு மாதிரியே தானே நம்ம எல்லாருமே, அந்த பொண்ணு மாதிரியே தானே எல்லாருமே. அந்த பையன் மாதிரி சாமி மனசுக்குள்ள நொந்து போவாரு. இந்த அக்காவுக்கு எவ்வளோ உதவி செஞ்சேன், எவ்வளோ கிருபை, எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம், எவ்வளோ நேசம், எவ்வளோ ஆசீர்வாதம், ஆனா நன்றி இல்லாம நடக்கிறாங்களே நினைப்பாங்க. பண்டிகைக்கு வந்திருக்கிறீங்க, உங்க நீங்க வந்து எறா புறா சுறா எல்லாம் எடுங்க, எது வேணாலும் எடுங்க, ஃப்ரை பண்ணுங்க, வேக வைங்க, உப்பு போடுங்க அல்லது பெப்பர் போடுங்க, எதுனாலும் போடுங்க. ஆனா
எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்க. நல்ல பாவசங்கீதனம் செஞ்சு மனசை கழுவி அந்த அம்மா மாதிரி ஆண்டவரை பற்றி கொண்டு வாழணும். பொருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக, இயேசுவோடு ஒன்றித்திருப்பதற்காக, இயேசுவோடு மறித்து அவரோடு உயிர்ப்பதற்காக அந்த வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் மட்டும் போதும் சாமி, நீர் இருந்தால் எல்லாம் வரும் ஆண்டவரே என்ற நம்பிக்கையோடு அந்த பெண் தேடியது போல நாம் ஆண்டவரை தேடுகிறோம். அதிகாலை கருக்களிலே, யோவான் 21ஆம் அதிகாரத்துல அதிகாலை கருக்களிலேன்னு சொல்லப்படுகிறது. கருக்கள்னா என்னங்க? விடிஞ்சும் விடியாம, இருட்டும் இல்லாம, வெளிச்சமும் இல்லாம ஒரு பொழுது, அந்த பொழுதுல புறப்படுது. காலங்காத்தால விடியற் காலையில கருக்கள்ல கிளம்பி வருது. திருடன் தாக்கலாம், கொடிய மிருகங்கள் தாக்கலாம், அல்லது கல்லறைக்கு காவல் வைக்கப்பட்டிருக்கிற காவல் வீரர்கள் அந்த பிள்ளையை அசால்ட் பண்ணலாம், ஏதாவது அபியூஸ் பண்ணலாம். எதை பத்தியும் கவலை இல்லை அந்த பொண்ணுக்கு. அது எதை பத்தியுமே கவலை இல்லை. ஆண்டவர் தேவை, ஆண்டவரை நான் பார்க்கணும். போய் பார்த்தா கல்லறை திறந்திருக்குது. பெண்ணாடை அணிந்த வனத்தோர் அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்து விட்டார்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த என்ன பண்ணிருப்பான், அவர் கிளம்பிட்டாரு, நாமளும் கிளம்புவோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த அம்மா கிளம்பிச்சா? அந்த அம்மா கிளம்பிச்சா? கிளம்பல. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சாமி சொல்றாரு. என்ன அர்த்தம்? தட்டணும் அப்படிலாம் இல்ல, திறக்கிற வரைக்கும் தட்டணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். அதுதான் knock till it is opened. அதான் கடவுளுடைய வல்லமை. அந்த பொண்ணு ஆண்டவரை தேடிச்சு. எது வரைக்கும் தேடிச்சு? ஒப்புக்கு தேடல, உசுருக்கு தேடிச்சு. உசுருக்காக தேடிச்சு, புதிய வாழ்க்கைக்காக. என் வாழ்க்கையை மாற்றினவர், என் வாழ்க்கையின் சிந்தனையை மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் கரைபிடித்த பக்கங்களையும் கழுவி எடுத்தவர், தன் ரத்தத்தினை சுத்தப்படுத்தியவர் என்று சொல்லி அந்த பெண் ஆண்டவரை காணும் வரை விடாமல் தேடியது. ஓடுது, பைத்தியம் பிடிச்ச பெண்ணு மாதிரி, பைத்தியம் பிடிச்ச பேதை போல ஓடு, தடன்னு ஓடுது விடிகாத்தால. அதுக்குதான் தூக்கம் வரலன்னாங்க எல்லாருக்குமா. ராயப்பரை அவர் ஏற்கனவே தூக்கம் முடிஞ்சு ராயப்பரை போய் தட்டி எழுப்பி பீட்டா அப்படிங்குது. அப்புறம் அருளப்பட்ட போய் யோவானு அவருடைய உடம்பை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடர்கள் எடுத்துட்டாங்களோ தெரியலையேன்னு அவங்க திடுன்னு வராங்க, பாக்குறாங்க, புரியுது புரியல, குழம்பி போய் அப்படி போயிட்டாங்க. இந்த அம்மா போயிருக்கணுமா இல்லையா? போல, நின்றுட்டே இருக்குது. பார்த்தா ஒரு தோட்டக்காரர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குது, அவர் ஏமா அல்றன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. தோட்டக்காரரை போல, என் ஆண்டவரை காணவில்லை, நீரே தூக்கி எடுத்து சென்றால் சொல்லும், நான் அவரை தூக்கி செல்வேன்னு சொல்லுது. அந்த வசனத்தை படிக்கல, மனசுல அவ்வளவு கஷ்டமா இருக்கு, கண்ணு தண்ணி அப்படி கலங்குது. அந்த வார்த்தை வசனம் படிக்கும் போது அந்த இறந்த ஆண்டவரை அந்த பெண் எவ்வளவு வெறித்தனத்தோடு தேடுகிறாள், எவ்வளவு பாசத்தோடு, எவ்வளவு நேசத்தோடு, எவ்வளவு அன்போடு, எவ்வளவு அந்த விட்டு கொடுக்காத அந்த ஆண்டவர் மனநிலையில தேடுறாங்க. நான் சொன்ன கேட்கிறேன், இந்த அம்மா என்ன சொல்றது? எங்கேயா தூக்கிட்டு போய் வச்சதுக்கு நான் சொல்லுங்க, நான் தூக்கிட்டு போவேன். இறந்த பணத்தை தூக்குறதுக்கு எத்தனை பேருங்க வேணும்? 4 பேர் வேணும். இந்த ஒத்த பொண்ணு தூக்குமா? அதெல்லாம் யோசனை கிடையாது, நான் தூக்கி செல்வேன். சரி, தூக்கிட்டு போனா எத்தனை நாள் வச்சிருப்பேன்? அதே இறந்த உடல் 3 நாள் ஆச்சு, என்ன பண்ணுவேன்? துணியில் சுத்தி ஆச்சு, வச்சுருவேன், என்ன பண்ணுவேன்? அதெல்லாத்துக்கும் பதிலே கிடையாது. இந்த பொண்ணு சொல்றது ஒன்னே ஒண்ணு, அவரை நான் பார்க்க வேண்டும், அவருடைய மேனியை நான் தொட வேண்டும், அவருடைய ஸ்பரிசத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நான் கரைந்து போக வேண்டும். அது இருந்தா போதும், வேற எதுவுமே தெரியல. அவசரமா என்ன போச்சு, அவசரமா துணியை போட்டு மூடிட்டோம், ஒரு மரியாதையோடு மீண்டும் ஒரு அடக்கம் செய்யணும். அதான் அந்த அம்மாவுடைய ஆசை. இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய அவ்வளவு தாகம் நிறைந்த வாழ்க்கையை, தாகம் நிறைந்த மனநிலையை புரிந்து கொண்ட ஆண்டவர் மரியே, மிரியம், எபிரேய மொழியில மிரியம் அப்படின்றார். மிரியம் என்றால் மரியே என்று அர்த்தமாகும். இயேசு மட்டும்தான் அதை மரியேன்னு அவ்வளவு அன்பா கூப்பிடுவாரு. நிறைய பேர் மேக்தலேன் அப்படி கூப்பிடுவாங்க, இயேசு மட்டும்தான் மரியேன்னு கூப்பிடுறாரு. மரியே அப்படிங்கிறார். சொன்ன உடனே அப்படி ஒரு லாங் ஜம்போ ஹை ஜம்போ ஒரு ஜம்ப் பண்ணி ஆண்டவர் பார்த்து அப்படியே இருக்க பற்றி கொள்ளுது. இயேசுக்கே கொஞ்சம் கூச்சாயிருது, ஐயோ என் கையை பற்றிக்காத அப்படின்னு சொல்றாரு. என்னை இப்படி பற்றி கொள்ளாது, என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடம் நான் எழுதி செல்ல வேண்டும் என்று சொல்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருக்காக ஆண்டவரை தேட வேண்டும். நமக்கு ஆதாயம் வரணும், நமக்கு லாபம் கிடைக்கணும், நமக்கு பெருமை கிடைக்கணும், அதல்ல. ஆண்டவருக்காக தேடினோம் என்றால் நம் வாழ்வு சிறக்கும். அதான் உன்னதமான பரிசு. ஒரு பேங்க் லாக்கருடைய சாவி வேணுமா அல்லது 100 ரூபாய் நோட்டு வேணுமா? நிறைய சமயத்துல நம்ம 100 ரூபாய் நோட்டை பார்த்து ஏமாந்து போயிடுறோம். ஆனா பேங்க் லாக்கருடைய சாவியை சாமி நம்ம கையில கொடுக்கிற அளவுக்கு, பெட்டகத்தினுடைய சாவியை கொடுக்கிற அளவுக்கு நம்ம மீது அன்பு கூறுகிறார். அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள்.
இந்த அருமையான திருவிழா ஒரு சாதாரண திருவிழாவாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற, வாழ்க்கையின் எண்ணங்களை மாற்றி போடுகிற, உங்களையே புதியதாக சிந்திக்க வைக்கிற, புதிய திசையில் ஊற்றிய புதிய ரசமாய் மாற்றுகிற வாழ்வாய் மாற வேண்டும். ஆண்டவர்களாக ஒப்புக் கொடுங்கள். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் சிறிது நேரம் அமைதியாய் உட்கார்ந்து அமர்ந்து ஆணுடைய சமூகத்திலும் அந்த பாதம் தழுவி அந்த ஆண்டவரின் பக்தியின் பாதத்திலே அமர்ந்து கண்ணீரோடு இதய துடிப்போடு இதய ஏக்கத்தோடு அவரை உற்று பார்த்து நம் குடும்பத்தின் தேவைகள் அத்தனையும் சொல்வோம். எல்லாம் சொல்வோம். நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், நம்முடைய மன்றாட்டுகளுக்காக வேண்டிக் கொள்வோம், நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து பாத்திரத்தை கழுவி விட்டு அங்கே பாலை ஊற்றி வைத்தால் பால் கெட்டு போகாது. கெட்டு போன அழுக்கான பாத்திரத்திலே கடவுளுடைய அருள் போன்ற பாலை ஊற்றி வைத்தால் கெட்டு போகும். பாத்திரம் சுத்தமா இருக்குதான்னு பாத்துக்குங்க. பாத்திரம் சுத்தமா இருக்கான்னு பாத்துக்குங்க. ஆண்டவருக்குள்ளான ஒரு அருமையான அற்புதமான அருள் பொங்குகிற ஒரு திருவிழாவை சந்திக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பாதம் தழுவிய பக்தியான மதலேன் மரியாள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையும் அருளும் அடுத்த ஆண்டு இதே இடத்தில் வந்து கூடும் வரை நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று பல்வேறு தேவைகளோடும் ஜெபங்களோடும் வேண்டுதல்களோடும் இந்த புண்ணிய பூமிக்கு பயணித்திருக்கின்ற நாம் அனைவரும் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். நல்லாயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் இறை மக்களை உம் அன்பு பாதையில் வழிநடத்திடும் தேவையான அருளை தர வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். வழி நடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரும் தன்னலம் கருதாமல் பொது நலத்தோடு உழைத்திட தேவையானவர் மருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். ஆசீர் வழங்கும் இறைவா, எம் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் குருக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உடனிருந்து ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். அருள் வழங்கும் இறைவா,
எம் திருத்தலத்தை நாடி வந்து ஜெபிக்கும் இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறுவோம். அன்பு இயேசுவே, எங்களுடைய எளிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்திரளும். ஏற்ற காலத்தில் இவற்றை எல்லாம் கொடுத்து தொடர்ந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தேவனுமாகிய அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். சகோதரிகளே, சகோதரரே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம் தொரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மையே வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்து சிலுவையில் அவர் இறப்பதை கண்டுணர்ந்தார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோர் இன்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டு இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தியை உலகின் கடை எல்லை வரை சென்று சேரும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து அவரோடு அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் ஆண் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாசியே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூறுகிறது. எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அருள் சொல்லும் ராயப்பின் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை நீர் விழுந்தமிடும் அழைத்து கொண்டு ரொசாலின் மேரி என்கின்ற உம் அடியாரை அன்பாய் நினைவு கூர்ந்தருளும். ஓம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கு பெற்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக இரக்கத்தின் இருதயத்தினுடைய சொருளும் இங்கு கூடி ஜபிக்கிறோம் பக்தர்களாகிய எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் காவல் தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடுகிற மகளின் மரியால் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய கண்களுக்கு நீ விலையேறப்பட்டவன் என்று சொல்லி நம் அனைவரையும் கொசுராக அல்ல உசுராக காத்து வழி நடத்துகின்ற அன்பின் இயேசு. இவரை உசுருக்கு உசுராக பற்றி கொண்டிருந்த மகதலேன் மரியாவுக்கு தன்னையே முழுமையாக வெளிப்படுத்தியது போல இந்த திருப்பலியின் வழியாகவும் இறைவார்த்தையின் வழியாகவும் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பின் இயேசு. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கருணை விருந்தில் தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணை உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிற மத சகோதர சகோதரிகள், நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்து ஜெபியுங்கள். மீண்டும் அறிவிக்கின்றோம், இந்த நற்கருணை விருந்தில் தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறவும். நீங்கள் நற்கருணை வாங்கிய பிறகு அங்கேயே உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யாரும் உங்களுடைய இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டாம். குருக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே வந்து உங்களுக்கு நற்கருணை வழங்குவார்கள். இனிய இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார், வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார், வாழும் காலம் வசந்தமாக உதயம் வருகிறார். இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார், வாழும் காலம் வசந்தமாக உதயம் வருகிறார். அன்பு இதயமே உன் இதயம் திறந்திடு, இறைவன் அவரை இதயம் ஏற்றிடு. அன்பு இதயமே உன் இதயம் திறந்திடு, இறைவன் அவரை இதயம் ஏற்றிடு. இறைவன் சாயலாக வாழ்ந்திடு, இறைவன் சாயலாக வாழ்ந்திடு. நம்மிலே அவர் வருகையில் கவலையேது மனதினில், அவரில் நாம் முறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். நம்மிலே அவர் வருகையில் கவலையேது மனதினில், அவரில் நாம் முறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். இனிய இறைவன் இதயமே இதயம் வருகிறார், வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார்.
உடையில் எலியாவும் ஒளிந்து நிற்கையில் காகத்தால் அப்பத்தை அளித்தன தேவன். உடையில் எலியாவும் ஒளிந்து நிற்கையில் காகத்தால் அப்பத்தை அளித்தன தேவன். கடாவோ வீட்டினர் கலங்கி நிற்கையில் கடாவோ வீட்டினர் கலங்கி நிற்கையில் தண்ணீரை ரசமாக மாற்றிய தேவன். அப்பத்தின் வடிவிலே அன்பை கொள்கிறார். அவர் திராட்சை ரச வடிவிலே கொழுதி தருகிறார். அப்பத்தின் வடிவிலே அன்பை கொள்கிறார். அவர் திராட்சை ரச வடிவிலே கொழுதி தருகிறார். திராட்சை ரச வடிவிலே கொழுதி தருகிறார். தன்னிலே அவர் வருகையில் கவலை ஏது மனதில். அவர் நாம் வருகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். தமிழே அவர் வருகையில் கவலை ஏது மனதில். அவர் நாம் வருகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். இனிய இறைவன் இணையவே இந்த நிலையம் வருகிறார். வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். பதறி நிற்கையில் வானிலே மன்னாவை பொழிதன தேவன். வானிலே மன்னாவை பொழிதன தேவன். தாகத்தானவரண்டு காத்தடிக்கையில் தாகத்தானவரண்டு காத்தடிக்கையில் பாறையில் தண்ணீரை கொடுத்தன தேவன். விண்ணக விருந்துக்கு நம்மையும் அழைக்கிறார். நாம் விரும்பியே வருகையில் வாரி அழைக்கிறார். விண்ணக விருந்துக்கு நம்மையும் அழைக்கிறார். நாம் விரும்பியே வருகையில் வாரி அழைக்கிறார். விரும்பி வருகையில் வாரி அழைக்கிறார். தமிழை அவர் வருகையில் கவலை ஏது மனதிலே. அவரில் நாம் முறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். தமிழை அவர் வருகையில் கவலை ஏது மனதிலே. அவரில் நாம் முறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். இனிய இறைவன் இதயமே இந்த நிலையம் வருகிறார். வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். இறைவன் இதயமே இந்த நிலையம் வருகிறார். வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். Praise the Lord. 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 மகிழ்ச்சியோட praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற ஆனந்தத்தோடு praise the Lord. Praise the Lord. நம்மை குணப்படுத்தும் ஆண்டவர் நமத்தில் இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே praise the Lord. Praise the Lord. அவர் நம் சோகங்களை எல்லாம் துடைத்து விடுவார் என்ற மகிழ்ச்சியிலே praise the Lord. Praise the Lord. நம்முடைய கண்ணீரை எல்லாம் தோல்பையில் சேர்த்து வைத்து விடுவார் என்பதற்காக praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ஏசாயா இறைவாக்கு புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே ஒரு கம்ப்ளைண்ட், சாமி மேல ஒரு கம்ப்ளைண்ட் போடுது. சியோன் என்கின்ற அந்த சியோன் மகள் ஆண்டவரை பார்த்து இப்படியாக சொல்கிறார்: ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். The Lord has forgotten me, the Lord has abandoned me என்று அவள் அங்கலாய்க்கிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுவார். அழகான வசனம், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ரொம்ப மீனிங்ஃபுல்லான வசனம். என்ன வசனம்? பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
மார்பு மீது முட்டி மோதி பால் குடிக்கிற பச்சை பிள்ளையை தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்றார். Praise the Lord. Praise the Lord. மறவாது காக்கிற தெய்வம், மறவாது காக்கிற தெய்வம். அவர் ஒரு நொடி பொழுது நம்மை மறந்தோம் என்றால் நாம் எங்க இருப்போம்னு எனக்கு தெரியாது. நினைத்து நினைத்து நேசித்து நம்மை அன்பு செய்து ஆட்கொள்ளும் அன்பு தெய்வம். அவரைத்தான் மதலேன் மரியம்மாள் அவ்வளவு ஆசையாய், பாசமாய், நேசமாய், நட்புணர்வோடு, காதல் உணர்வோடு ரொம்ப நிறைவாக அவரை தேடினார். இந்த ஏசாயா 49:15-16 சொல்லப்படுகிறது. முதலாக கருத்தாங்கின பெண் தன் கருவிழுக்கின்ற குழந்தையை மறந்து போவாளோ? எப்படி படுக்கணும், எப்படி உட்காரணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு பத்தியம் இருக்கணும், எவ்வளவு வைத்தியம் இருக்கணும், எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க. முதலாய் கருத்தாங்கின பெண் தன் கருவில் இருக்கிற பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன்னு சொல்றார். Praise the Lord. எழுந்து நிற்போம், அந்த ஆண்டவரை நன்றி சொல்வோம். கடந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை அவர் செய்த எல்லா கிருபைக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆண்டு முதல் அடுத்த ஆண்டு இங்கே திருவிழாவிற்கு வண்டி கட்டி வருகின்ற நாட்கள் வரை அவருடைய துணையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கும்படியாய் மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி பாடி ஆண்டவரை தோத்தரிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பாடுவோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லோரும் கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லாரும் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. துதிக்கிறோம் சாமி. இந்த நாடுக்காக, இந்த நேரத்திற்காக, உடைய கிருபைக்காக, உடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னோடு கூட இருப்பதற்காக, இங்க இருக்கிற ஒவ்வொரு வேடும் அருள்மழையை பொழிவதற்காக, தூய ஆவியை தருவதற்காக நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. உடைய கிருபையின் பிள்ளைகளாய் உடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே துதிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பக்தரையும் ஒவ்வொரு பக்தியையும் தனித்தனியே பேச்சொல்லை ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே தொடுவீராக. நோய்களை நலமாக்குவீராக. கட்டுகளை அவிழ்ப்பீராக. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீராக. சமாதான குறைபாடுகளை கலைந்து சமாதான குடும்பத்தை உருவாக்குவீராக. பிள்ளைகளுக்கு கல்வி, ஒழுக்கம், ஞானம், தெய்வ பயம் நல்ல ஆஸ்வதிப்பீராக. இந்த இடம் அழுகி பெருகி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்க்கூடியான மாபெரும் திருத்தலமாய் ஒரு நேஷனல் சென்டராக மாறுபடுகிற கிருபையை தருவீராக. நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நாளை நடக்க இருக்கிற திருவிழாவை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான, கிருபையான, இரக்க மிகுந்த, கனிவுள்ள ஒரு திருவிழாவாக இருக்க, பொருள் உணர்ந்த திருவிழாவாக இருக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. நீரே
பொறுப்படுத்திக் கொள்ளும் சாமி. இதோ முன்பாய் சமூகம் செல்லும் என்று சொன்னீரே, உம்முடைய சமூகத்தை முன்பாய் சொல்வதாக. என்றும் வாழும் இயேசுவே இடையற்ற நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. மன்றாடுவோமாக. இறைவா, புனிதம் மரிய மகதலாவை தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருள் எங்களிலும் உமது அன்பு நீடித்து நிலைக்க வரமருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, அனைவரும் 2 நிமிடம் அமர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகதலா மரியாவினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மகதலா மரியாவினுடைய திருத்தலத்திற்கு இந்த பெருவிழாவை கொண்டாட அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான மாலை பொழுதிலே அருமையான ஒரு திருப்பலி மறைவுரை நம்மையே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபித்தோம். அதற்கு காரணமானவர்கள் நம்முடைய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரும். எத்தனை பேர் வழக்கமா மாலை திருப்பலியிலே இவ்வளவு அருட்தந்தையர்கள் இருக்க மாட்டார்கள். முதல் நாளே இத்தனை குருக்களும் நம்மீது கொண்ட அன்பினாலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஆசி வழங்கி இருக்கின்றார்கள். இன்று திருப்பலி நிறைவேற்றியவர் அருட்தந்தை ஸ்டீபன் சொரூபன் அவர்களும், தந்தை ஸ்டான்லி குமார் நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை. அதே சமயத்தில் அருள்முனைவர் உலகம் முழுவதுமாக அவர் நற்செய்தி அறிவித்தார். பல நாட்களாக நான் ஏங்கினேன், இந்த பீடத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று. அதுவும் இன்று நிறைவேறி இருக்கின்றது. இந்த குருக்களோடு சேர்ந்து எத்தனையோ நமது மறை மாவட்டத்தை சார்ந்த குருக்களும், திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த குருவானவரும், தருமபுரி மறை மாவட்டத்தை சார்ந்த குருக்களும் சேர்ந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்து ஒரு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்போம். அன்புக்குரியவர்களே, சாயந்தரம் லேசா மழை வந்துச்சு. மற்ற இடத்துலாம் பயங்கரமான மழை, மேகம் திரண்டு அந்த இருண்ட மேகத்தோடு வரும்போது பயமா இருந்துச்சு. ஆனா பயப்படக்கூடாது. நம்ம கூட நம்ம மகதலா மரியா வழி நடத்துவார். எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம். அருமையான ஒளி விளக்கிலே நாம் நிறைவாக இருக்கலாம். உங்களுக்கு தங்குவதற்கு ஆங்காங்கே ஓப்பன் ஷெட்லாம் நிறைய இருக்குது, அங்கே பாதுகாப்பாக இருக்கலாம். ஆகவே பயப்பட வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். இங்கு ஒவ்வொரு நாளும் இந்த மகதலா மரியாவினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையினாலே இங்கு நடக்கின்ற அற்புதங்களை பார்த்து நான் மெய்சிலிர்த்து போகின்றேன். ஒவ்வொருவரும் அவர்கள் சொல்லுகின்ற சாட்சியங்கள் எங்களுடைய வாழ்வுக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறது. அதே சமயத்துல உங்களுக்கும் இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த மகதலா மரியாவை போல மற்றவர்களுக்கு, சீடர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அப்படி இங்கு வருகின்றவர் அனைவரும் யாரோ ஒருவர் இந்த ஆலயத்திற்கு நான் இந்த ஆலயத்திற்கு சென்றேன், ஜெபித்தேன், இது கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் அறிவிக்க, அவருடைய சாட்சியாகத்தான் நீங்களும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஜெபியுங்கள். தந்தை அவர்கள் சொன்னது போல ஆலயத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். இங்கு எங்கு வென்றாலும் அமர்ந்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் சரியாக 9 மணிக்கு வசந்த காலம் என்ற நாடகம் நடனம் சேலம் மூவேந்தர் கலைக்குழுவினரால் நிறைவேற்றப்படும். இரவு 11 மணிக்கு வேண்டுதல் தேர் நடைபெறும். வழக்கம் போல நாளை காலை 5:30 மணிக்கு நமது சேலம் மறை மாவட்ட புதிய குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். 7:30 மணிக்கு நம்முடைய ஆயர் அவருடைய திருப்பலி, அதனைத் தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும். ஆகவே செபியுங்கள், நிறைவாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. தைலத்தை கையில் ஏந்தி ஆண்டவர் பாதம் அமர்ந்தவரே, அடியவர் எமக்கு அடைக்கலம் கொடுத்து நாடுமை நீர் காப்பவரே. நறுமண தைலத்தை கையில் ஏந்தி ஆண்டவர் பாதம் அமர்ந்தவரே, அடியவர் எமக்கு அடைக்கலம் கொடுத்து நாடுமை நீர் காப்பவரே. அம்மா மகளே மரியாவே, அம்மா மகளே மரியாவே, உமை நான் பாடி புகழ்ந்திடுவேன். நறுமண தைலத்தை கையில் ஏந்தி ஆண்டவர் பாதம் அமர்ந்தவளே, அடியவர் எமக்கு அடைக்கலம் கொடுத்து நாளுமே நீர் காப்பவரே. நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயரின் கருத்துக்களுக்காகவும் இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றிய அனைத்து குருக்களின் கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடி ஜெபிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்கள் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலியாகிய புனித மரிய மகதலேனாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பானவர்களே, ஒளி காட்சிக்காக இந்த மேடைக்கு முன்புறம் இருக்கின்ற பகுதி பயன்படுத்தப்படும். எனவே யாரும் இந்த இடத்தில் அமர வேண்டாம். அது ஒளி காட்சி முடிந்த பிறகு நீங்கள் அங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம்.